மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இன்னைக்கு எழுதுன இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, டஃபா ஈஸியா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் யார் யாரெல்லாம் சென்டம் எடுப்பீங்க, உங்களோட மார்க் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னைக்கு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் என்ன பொறுத்த அளவுக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ், எதிர்பார்க்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துச்சு. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்த மாதிரி இருக்குது, பட் அதுவுமே ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? என்னென்ன ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இந்த ஆன்சர் கீ வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ் வெல் அஸ் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ரெகுலராக கண்டென்ட் வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் சம்மந்தமாக போட்டுட்டு இருக்கோம். இப்போ வரப்போகிற மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம மெட்டீரியல்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் அஸ் வெல் அஸ் வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா we have to be active and need to anticipate. இப்போ ஆன்டிசிபேட்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்சி. அப்புறம் கேஸ்னா ஸ்டேரு, ஹிஸ்டரிக்கல் அப்படின்றது இமோஷனல். சரிங்களா? அண்டு அசெண்டிங்னா டிசெண்டிங், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதோட ஆப்போசிட். அஃப்ளூவன்ட்னா வெல்தி, மீனிங் வந்து வெல்தி, அதோட ஆப்போசிட் வந்து புவர். ஸோ ஸ்ட்ரேஞ்ச் வியர்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதோட ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல். சரிங்களா? எஸ்கிமோ வந்து எஸ்கிமோஸ். சைல்டுஹுட் நம்ம ஏற்கனவே பார்த்த சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்துச்சு. ஏஏசி வந்து இந்த அப்ரிவேஷன் கொஞ்சம் புதுசாக கேட்டிருக்காங்க. புக்கில் இருக்குதான்னு தெரியல, சில அடிஷ்னல்ஸில் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது ரொம்ப ஈஸி தான். அக்மெண்டேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் தான் இதோட ஆன்சரு. இது நான் சொல்லியிருந்தேன் நேற்றே. நெவர் ஜிம்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒர்க் அவுட்னு சொல்லியிருந்தேன், கேலரிஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன், பர்ன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஐ நெவர் ஒர்க் அவுட். ஓகேங்களா? ஒர்க் அவுட், நெவர் ஒர்க் அவுட் இந்த ஜிம். ஸோ 11th ஒன் பார்த்தீங்கன்னா வாட்சோட கரெக்டான காம்பவுண்ட் வேர்டு பாரு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன். அண்டு 12th ஒன் பார்த்தீங்கன்னா the young seagull was alone on his ledge. சரிங்களா? ஸோ 13th ஒன் பார்த்தீங்கன்னா சிவா டேஷ் மியூசிக். இப்போ ரெகுலர்லின்னு வந்துச்சுன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட். அப்போ அட்டன்ஸ், சிவான்றதுனால அட்டன்ஸ், அதர்வைஸ் அட்டன்ட் தான் வரணும். கால் மீ டேஷ் யூ நீட் மணி, உனக்கு தேவைப்பட்ட, எனக்கு பணம் தேவைப்பட்ட எனக்கு தெரியப்படுத்துனா அப்போ இன்கேஸ் யூ நீட் மணி. ஓகேங்களா? ஸோ இதுலையுமே 2 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இந்த ஃபர்ஸ்ட் வந்து the night at the ghost கேட்டிருக்காங்க. இது வந்து விமனு, அதுக்கப்புறம் ஹோம்ஸ், இந்த மிஸ்டர் ஹோம்ஸ் வந்து லாஸ்ட்ல அந்த இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்பவுமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அண்டு செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா இந்த பொயட்டிக் லைன்ஸுமே எழுதுற மாதிரி தான் கேட்குறாங்க. கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் ஆண்டன் த கிரிக்கெட் கேட்டிருக்காங்க, லைஃப் போயம்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ரோனோன் யூ ரெஃபர் டு வில் ரெஃபர் 24 hour day. ஸோ இது வந்து மெஷின்ஸ்லேருந்து கேட்டிருக்கணும். ஸோ மெஷின்ஸு ஃபஸ்ட்டு 3 படிச்சிருந்தாலுமே நமக்கு வந்திருக்கும். ஸோ ஆண்டன் த கிரிக்கெட்டு, லைஃப் போயம் அண்ட் மிஷின். சரிங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இதில் பார்த்தீங்கன்னா he said I have bought 5 apples from the shop அப்படின்னா he said that he has bought 5 apples from the shop. சரிங்களா? இது ஆன்சர். அண்ட் ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ். இப்போ இது வந்து ஆக்டிவ்ல கொடுத்துருக்காங்க, நம்ம பாசிவ்ல மாற்றணும். இப்போ ஹேவ் யூ அப்படின்றது யூக்கு நம்ம யூ தான் எழுதணும். அப்போ என்ன வரும்? ஹேவ். இப்போ யூ அப்படின்றது நம்ம லாஸ்ட்ல போடணும். கரெக்டுங்களா? ஹேவ் ராமன் பீன் இன்வைட்டட், ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி by you அப்படின்றது ஆன்சர். கொஸ்டின் மார்க் வரும். ஸோ இப்போ பஞ்சுவேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து do you know, symptoms, கொஸ்டின் மார்க்கு, டபுள் கொட்டேஷன், ஆஸ்க்டு, ஸ்மித் வந்து கேபிட்டல் லெட்டர், ஃபுல் ஸ்டாப். ஸோ 1 2 3 4, ஸோ 4 மார்க், 2 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். டூ யூ நோ, டி கேப்ஸு, டூ யூ நோ த சிம்டம்ஸ் வந்து கொஸ்டின் மார்க்கு, ஹாஸ்கடு ஸ்மித், இதில் வந்து கமா ஸ்மித் அப்படின்றது கேபிட்டல் லெட்டர், ஃபுல் ஸ்டாப். டபுள் கொட்டேஷன்ஸ் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஸோ இது மொத்தமாக 4 வரும், 4 எரர்ஸு, அதில் 4 பஞ்சுவேஷன்ஸு, அதில் ஒன்றுத்துக்கு ½ மார்க், 2 மார்க் கிடைக்கும். இப்போ 26th பார்த்தீங்கன்னா he followed what I suggested-னா he followed my suggestion. ஓகேங்களா? 27th பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் வந்து ஈஸி தான். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப பெருசால கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணலை. he had
made his first flight. ஓகேங்களா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா முலன் heard this voice from her tent inside. From her tent inside. ஸோ உள்ள இருந்து அந்த முலன் வந்து அந்த வாய்ஸை கேட்டாங்க. முலன் heard this voice from her tent inside. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ கோ ஸ்ட்ரெயிட் எங்கே போக சொல்லியிருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. காந்தி மெயின் ரோடு, கிராஸ் த பஸ் ஸ்டாப்பு, கிராஸ் த ஜங்ஷன், டேக் லெஃப்ட் இன் த ஜங்ஷன் அண்ட் யூ வில் ரீச் தி ஸ்கூல் ஆன் ரைட் சைட். ஓகேங்களா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. என்னென்னு கேட்டிருக்காங்க, டெக்னாலஜி டெக் ப்ளூமர்ஸ் கேட்டிருக்காங்க, டிக் கேட்டிருக்காங்க, இந்தியன் நேவி இந்த விமன் சொல்லியிருந்தேன், அந்த 4 படிக்க சொல்லியிருந்தேன், அதுலேருந்து 2 கண்டிப்பாக கேடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன், அதை கேட்டுட்டாங்க. அண்டு அடுத்தது போயமில் பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி கேட்டிருக்காங்க, நம்ம சொல்லலை. ஆட்டிடியூட் ஆஃப் ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் இதுவும் சொல்லலை. ஆனால் 35ம் 36ம் நீங்கள் எழுதியிருக்கலாம். ஏன்னா 36 பார்த்தீங்கன்னா நோ மென்ஸ் சேஞ்சிங் ஃபாரின் கண்ட்ரிஸ், நோ மென் ஆர் ஃபாரின் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஸ்டான்சாஸ் படித்து எழுதலாம். ஸோ அதில் 2த்தில் நீங்கள் எழுதிருக்கலாம். சப்போஸ் நான் பேராகிராஃப் சொன்னது படிக்கலை அப்படின்னா. சில பேர் ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் எழுதியிருப்பீங்க. அப்படி எழுதிருந்தீங்கன்னா யார் யார் வந்து நாங்கள் கொடுத்துறபடி எழுதிருக்கீங்க, பேராகிராஃப் எழுதிருக்கீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இதில் வந்து இந்த கொடுத்துட்டு இந்த 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, இதுவுமே ஈஸி தான். ஸோ பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸா. இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் வந்து இல்லை, என்னென்ன இருக்குன்னா ஃபால் அண்ட் டால் மட்டும்தான் இருக்கு. அப்போ அதுதான் ஆன்சர், ஃபால் டால். இப்போ ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ட்ரீ, இதில் லாஸ்ட்டில் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா இதை விட்டுடணும். அப்போ எதுவுமே இல்லை. அப்போ என்ன வரும், ஏபிசிசின்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஏபிசிசி தான் ரைமிங் ஸ்கீம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த ஃபர்ஸ்ட் லைன் இது கிவன். இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் வந்து பிசைட்ஸ் த அவுட் சிட்ஸ் அ ட்ரீ. இப்போ ட்ரீ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ட்ரீ எப்படி உட்காரும், அப்போ வந்து பர்சன் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ நேற்று நான் சொன்னேன் இல்லையா, எப்படி வந்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிக்கணும்னு. அதே மாதிரி அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். இப்போ 3rd லைனில் கேட்டிருக்காங்க. இதில் ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் தான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்குது. அப்போ அதுதான் அதோட அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். ஸோ ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஹைஜீன், இந்த ஃபுட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட் ஜூஸஸ், மணி விலாஸ் அப்படின்றது ஹெட்டிங்கு. ஸோ ஐஸ்கிரீம், ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. டேஸ்டி, ஹைஜீனிக் அப்படின்றது நம்ம ஹைலைட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அது அட்ரஸ் MG ரோட், மதுரைன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஆர் கோமதி ரெசிடென்ட் ஆஃப் காலனி அட்ஜஸ்டன்ட் டு காவிரி ரிவர். சி மெனி பீப்புள் ஷோயிங் வேஸ்ட் இன்ட்டு. இது வந்து லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. நியூஸ் பேப்பர் ஷோயிங் ஏ கன்சர்ன். ஸோ எதுக்காக, நியூஸ் பேப்பருக்கு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. யூ நிக்கில் நிக்கிதா ஸ்கூல் பீப்புள் லீடர் வேர்ல்டு எல்டர்ஸ் டே. வேர்ல்டு எல்டர்ஸ் டேனா அவங்க கிராண்ட் பேரண்ட்டை வந்து இன்வைட் பண்ண சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தணும். நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன் இதுவுமே கேட்ட கொஸ்டின் தான். இந்த 42nd வந்து பிக்சர் எப்பயுமே ஒரு ஏதோ நேச்சராக வச்சு எழுதுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் நல்லா கேட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுயமாக யோசிக்கணும், அவங்களோட நாலேஜை டெவலப் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கால்சன் அவருக்கும் பிரக்னானந்தா அவருக்கும் நடந்த ஒரு செஸ் சாம்பியன்ஷிப். இப்போ இவர் பேர் மேக்னஸ் கால்சன், இவர் பேர் வந்து பிரக்னானந்தா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் நடக்குது, இந்த ஃபிடே வேர்ல்ட் கப் அதுக்கு மேட்ச் நடக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் 5 சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. This is a match of chess championship which is conducted by FIDE World Cup. The participants are Magnus Carlsen on the one side and Pragnananda on the other side. அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதலாம். This match is the first open அப்படின்றதுனா the Magnus Carlsen got points இந்த பாயிண்ட் and finally Pragnananda won this championship. அந்த மாதிரி நீங்கள் ஓனா எழுதலாம். ஸோ இங்கே இருக்கிறத பார்த்து நீங்கள் எழுதணும். This is beautiful picture, this is wonderful picture எழுதக்கூடாது. அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் மேலே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நோட் மேக்கிங்குமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கும். எரர்ஸ் எழுத வேணும்னு சொல்லிட்டு அதை எழுதாதீங்க. மெமரி போயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். லைஃப் போயம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே லைஃப் போயம் கண்டிப்பாக தெரியும் இல்லையா, எல்லாருமே எழுதிருப்பீங்க. அண்ட் 46 பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 4 படிச்சுக்க சொன்னால் அதுலேருந்து 1 வரும்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து டெம்பஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்டு 47th பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் வச்சு நம்ம அந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கணும். அதுவுமே நீங்கள் எழுதிருப்பீங்க. ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜாக படிக்கிற பசங்க 70 எடுத்துருக்கலாம். நல்லா படிக்கிற பசங்க 95 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் யாரெல்லாம் வந்து சென்டம் எடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மறக்காமல் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது மேக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம போட போகிறோம். வேறு ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதோட ஆன்சர் கீயை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.